12th Standard Business Max, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.2, Question number 2. A commodity was produced by using 3 units of labor and 2 units of capital. The total cost is Rs 62. If the commodity had been produced by using 4 units of labor and 1 unit of capital, the cost is Rs 56. What is the cost per unit of labor and capital using determinant method? Right. ஒன்று லேபர், இன்னொன்று கேபிட்டல். லேபரை எக்ஸ்னு வச்சுப்போம், கேபிட்டலை ஒய்ன்னு வச்சுப்போம். Let the cost per unit of labor and capital be x and y respectively. First கொடுத்திருக்கிறது 3 units of labor. 3 unit of labor and 2 units of capital. 3x 2y. எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னா Rs 62. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 4 யூனிட்ஸ் ஆஃப் லேபர், 1 யூனிட் ஆஃப் கேபிட்டல். 4x 1y equal to எவ்வளோ காஸ்ட் Rs 56. Determinant method, அதாவது கிராமர் ரூல். டெல்டா equal to LHSல கோஎஃபிஷியன்ட் மட்டும் 3, 2, 4, 1. இது டெல்டா, இதோட வேல்யூ. அடுத்தது டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸுங்கிறது என்னன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் 3, 4. இந்த 3, 4ங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிற 62, 56 ஆர்ஹெச்எஸ்ல இருக்குல்ல அதை எழுதிக்கிறோம். இது அப்படியே தான் இருக்கும். இது வந்து டெல்டா எக்ஸ். நெக்ஸ்ட் டெல்டா ஒய். 3, 4ங்கிறது எக்ஸோட டேர்ம், அது அப்படியே தான் இருக்கும். 2, 1 அப்படிங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இப்போ டெல்டா ஒய் தானே கண்டுபிடிக்கிறோம். அதனால் 2, 1ங்கிறத எடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆர்ஹெச்எஸ் 62 and 56. ரைட். இதுக்கு வேல்யூ கண்டுபிடிப்போம். டெல்டாக்கு என்ன வரும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1, 3, 3, 4, 2, 8. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும். ஈக்குவல் டு 3 - 8 -5. இங்கே 1 × 62, 62, 256, 112. இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ். சப் பண்ணோம்னா -50. கடைசியாக இங்கே 3 × 56, 168 -4 × 62, 248. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு -18 வரும். எக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் எவ்வளவு? -50. டெல்டா எவ்வளவுனா -5. மைனஸ் போயிடும். 15 and 10, 5, 50. எக்ஸ் வேல்யூ 10. நெக்ஸ்ட் ஒய். ஒய் வேணும்னா டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய்ங்கிறது -80 பை டெல்டாவுக்கு பதிலாக -5. மைனஸ் கேன்சல் ஆகிடும். 155, 16, 5, 18. ஒய் ஈக்குவல் டு 16. எக்ஸுங்கிறது காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் லேபர். அப்புறம் ஒய்ங்கிறது கேபிட்டல், அதை எடுத்து எழுதிடுவோம். அதாவது கேபிட்டல் ஆர் இதை எழுதிட வேண்டியது Rs 10 and Rs 16 respectively. அவ்வளோதான்.